Hi guys, Dominar 400. I think நான் தான் வந்து இந்த வண்டியோட லாஸ்ட் BS4 நான் தான் லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ BS6 வரும். ஆனால் BS6 பற்றி அந்த லீக்ஸும் தெரியல. பட் இது BS4 இந்த வண்டி வாங்கி 5 months ஆகுது. 2019 டிசம்பரில் இந்த வண்டி எடுத்தது. அண்ட் நான் வந்து பழைய டாமினரும் ஓட்டியிருக்கேன். நீங்கள் என்னோட கண்டிக்கோட்டா வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சிருக்கோம். பழைய டாமினர் அந்த 2018 மாடலும் ஓட்டினேன். அது வந்து பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வரும். இது வந்து 2019 அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன் வரும். இது ரெண்டுத்துக்கும் வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன நான் டிஃப்ரெண்ட் ஃபீல் பண்ணேன் அப்படின்றது எக்ஸாஸ்ட் நோட்டில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் இருந்தது ரெண்டுத்துக்கும். 18 மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட்டில் வந்து அந்த சிங்கிள் பேரல் மட்டும்தான், இதை வந்து டபுள் பேரல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸாஸ்ட் நோட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி பேஸ் பூஸ்டட் வெர்ஷன் மாதிரி இருந்தது, லைட்டாக பூஸ்ட் பண்ண மாதிரி இருந்தது. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் வந்து கொஞ்சம் அந்த 390யோட இது வந்தது. அதுவும் 390 இன்ஜின் தான், இதுவும் 390 இன்ஜின் தான். அது பட் டியூனிங் வந்து வேறு. அதற்கும் இதுக்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சது. ஒரு மாதிரி அந்த டக்கு அந்த ஒரு ஹார்ட்னஸ் ஃபீல், அதை விட இது வந்து கொஞ்சம் ரிஃபைண்டாக இருந்தது. அண்ட் ஒரு அந்த பவரான ஃபீல் வந்து எனக்கு 390ல் இருக்க மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய இன்ஜின் மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். அந்த டக்குன்னு ஒரு ஃபீல் இருந்தது. அதை விட இது வந்து நல்லா ஸ்மூத்தாக இருந்தது. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னா, இங்கே வந்து கேர் இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. அது வந்து கேர் இண்டிகேட்டர் வந்து இல்லை. ஃபஸ்ட்டு இந்த வண்டியில் வந்து நான் ஃபீல் பண்ணது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹைவேல நான் ஃபஸ்ட்டு இந்த வண்டி வந்து டெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த ஹைவேல அந்த டூரிங் பண்ணுறப்ப தான் டெஸ்ட் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த இன்ஜின் வந்து ஒரு டூரிங் மிஷின் தான் இது. பொசிஷனும் சரி, உங்களுக்கு அந்த இன்ஜினோட இதுவும் சரி, டூர் பண்ணுறதுக்கு வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து 6 கியர் போட்டுட்டு ஒரு 6000 RPMல மெயின்டைன் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அப்ராக்சிமேட்லி கரெக்டாக வந்து ஒரு 120 அபவ் நீங்கள் வந்து கண்டிப்பாக போகும். இது நான் வந்து அப்படியே போயிட்டே இருந்தேன். அந்த ஒரு 6 கியர் போட்டுட்டு அப்படியே அந்த 6000 5000 RPM ரேஞ்சு அப்படியே நல்லா ஸ்மூத்தான ஒரு ரைடு, அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, நல்லா சுகமாக சொர்க்கம் மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும். அண்ட் இது வந்து இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிட்டிக்கு செட் ஆகாது. சிட்டிக்குள்ளே வந்து இது வந்து கேர் ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கேர் அடிக்கடி மாற்றி இந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு செகண்ட் கேர் நீங்கள் போட்டு வந்து கொஞ்சம் ஸ்பீட் எடுத்திங்கன்னா கேர் வந்து இடிக்கும். ஸ்பீடு கம்மி பண்ணுறப்போ வந்து இடிக்கும். நீங்கள் திரும்பி மூவ் பண்ணுறப்போ ஒரு நார்மலாக தேர்ட் கியரில் போய்ட்டு ஸ்பீட் ஸ்லோ பண்ணிட்டு மூவ் பண்ணிங்க டக்குன்னு அந்த ஃபீல் வந்து இருக்கும். ஸோ அது வந்து கேர் ரேஷியோ வந்து ரொம்ப டாலாக இருக்கும். அது ஒரு காரணம் தான் வந்து இது வந்து சிட்டிக்கு செட் ஆகாது. ஸோ கைஸ், அதுக்கப்புறமா நான் வந்து இந்த 2018க்கும் 2019க்கும் ஃபீல் பண்ணது மேஜராக பார்த்தீங்கன்னா வந்து இதோட பிரேக்கிங் ஃபீல் தான். 2018 மாடல் வந்து ரொம்ப ஸ்பஞ்சியாக இருக்கும் பிரேக், எப்படி சொல்கிறது, அப்படியே ஸ்மூத்தாக அப்படியே அமைக்கி விடும். அண்ட் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பைட்டிங் வந்து ஓரளவு நல்லா இருக்குது. அண்ட் ஸ்டாப்பிங் பவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ண போது தான் வந்து ஸ்டாப்பிங் பவர் நல்லா உங்களுக்கு வந்து ஆக்ட் ஆகுது. ஒரு பைட்டிங் வந்து டக்குன்னு ஒரு ஸ்டாப்பிங் பவர் வந்து ஒரு நல்ல ஒரு பஞ்ச் வந்து எனக்கு ஃபீல் ஆகலை. ஆனால் பிரேக்கிங் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாமினர் கூட கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து பெட்டர். அது இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்சைட் டவுன் ஃபோர்க்குன்றதுனால வந்து இது உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து டைட்டான அந்த ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் வந்து இன்னும் பிரேக்கிங் வந்து இம்ப்ரூவாக இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று ரீசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஆக்சியல் மவுண்டட் கேலிப்பர்ஸ். அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேலிப்பர்ஸ் இருக்குல்ல, அது வந்து இங்கே வந்து உங்களுக்கு போல்ட் போட்டிருப்பாங்க. கேலிப்பர்ஸ் வச்சு இங்கே போல்ட் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பிரேக்கிங் ஃபீல் வந்து உங்களுக்கு அந்தளவு இருக்காது. இது வந்து ரேடியலாக மவுண்ட் பண்ணியிருந்தாங்க. 2019ல் ரேடியலாக மவுண்ட் பண்ணாங்க. அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கேலிப்பர் வச்சு உங்களுக்கு வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போல்ட் இறக்கியிருப்பாங்க. அதுதான் ரேடியல். நான் ஆல்ரெடி இதை சொல்லியிருக்கேன். ஸோ இதனால் வந்து உங்களுக்கு பிரேக்கிங் பைட் ஃபீல் வந்து உண்மையிலே வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த பழைய வருஷனுக்கு இருக்கும். அண்ட் வந்து மிரர் விசிபிலிட்டி வந்து உண்மையிலே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து அந்த மறைக்கிற ஃபீல் வந்து எதுவுமே கிடையாது. அண்டு இன்னொன்று வந்து நான் ஃபீல் பண்ணது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இது வந்து RPM வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த வண்டியில் வந்து ரேஸ் ஆகவே ஆகாது. மோஸ்ட்லி வந்து நீங்கள் கேர் போட்டு ஓட்ட வந்து 5-6 அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் த்ராட்லிங் வந்து நல்லா கொடுக்கணும்னு நினச்சா தான் RPM வந்து அப்படியே அந்த ரேஸ் ஆகும். அண்ட் வைப்ரேஷன்ஸ் பற்றி கேட்டிங்கன்னா, இந்த 2 சைடில் வந்து ஹையர் RPM போகிறப்போ வந்து வைப்ரேஷன்ஸ் வந்தது. நான் வந்து டாப் ஸ்பீட் ஓட்டிட்டேன். என்னால் ஓட்ட முடிஞ்சது வந்து ஓட்டிக்க வீடியோ போடுறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் நான் ஏன் அதுக்கு மேலே வந்து இந்த வண்டி வந்து புஷ் பண்ணலன்னா, அந்த எனக்கு வந்து 168 சம்திங் நினைக்கிறேன். அப்படி போகிறப்பே வந்து இந்த ஃப்ரண்ட் எண்ட் வந்து இப்படி போகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. எனக்கு வந்து ஒரு ஸ்டேபிளான வந்து ஒரு ஃபீல் இல்லை. அது எதனாலன்னு வந்து எனக்கு தெரியல. அந்த ஸ்டேபிளான ஃபீல் இல்லாததுனால வந்து சரி ஓகே, இதுக்கு மேலே நம்ம புஷ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்கு மேலே வந்து புஷ் பண்ணல. 170க்கு மேலே போச்சுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக வந்து தெரியல. அது வந்து எல்லா வண்டியிலும் அந்த மாதிரி வாபுல் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அண்ட் என்ன ரீசன் வந்து எனக்கு தெரியல. நான் அந்த டாமினர் ஓட்டினது வந்து 162 வந்து போனேன். அதுக்கு மேலே வந்து அது ஏறல, அந்த கட் ஆஃப் வந்துச்சு, அந்த இது வந்துருச்சு. ஸோ அது வந்து எனக்கு எந்த ஃபீலும் இல்லை. இதில் வந்து அந்த ஃபீல் இருந்தது. அண்ட்
இதோட டயர்ஸ் வந்து நான் சொல்லணும்னா டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் தான், அந்த இது ரெவ்ஸி சம்திங் வரும்ல அந்த டயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே போதும் டூரிங்க்கு. என்ன கேட்டிங்கன்னா இந்த டயர் வந்து கேட்டிங்கன்னா நான் எனக்கு டியூக்லேயும் இதே டயர் தான் இருக்கும். நான் வந்து ஒரு 1.5 வருஷமாக அந்த டயர் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு வந்து இது ஓகே, நல்லா தான் இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் வந்து கார்னரிங் பண்ண முடியாது. இந்த வண்டியில் வந்து யாரும் எக்ஸ்ட்ரீமாக பண்ண போகிறது கிடையாது. ஸோ வந்து ஒரு கிரிப்புன்னு பார்த்தீங்கன்னா வெட் கிரிப்பு நார்மல் கிரிப்புன்னு வந்து ஓகேவாக இருக்கும். ஒரு 70 மார்க் கொடுக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். அப்புறமா வந்து இந்த வண்டியோட டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 110/70, 150/60. அண்ட் இது வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ். இதை நான் வந்து சும்மா மென்ஷன் பண்ணுறேன், எல்லாருக்கும் தெரியும். அண்ட் இதோட அலாய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து டைமண்ட் கட் அலாய்னு வந்து சொன்னார் ஓனர். இது வந்து இந்த ஃபீல் வந்து இங்கே சொர சூப்பராக இருக்குது, பார்க்கறதுக்கு லுக்கும் வந்து நல்லாயிருக்கு. நைஸ். ஸோ கைஸ் இதோட சஸ்பென்ஷன் வந்து நீங்களே பார்த்துக்கோங்க. என் வெயிட்டுக்கு இவ்வளோ தான் பண்ண முடியுது, ஓகேவா? அண்டு ஃப்ரண்ட்டு நீங்கள் வந்து பாருங்களேன், இறங்கவே மாட்டேங்குது. இவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குது. இவ்வளோ ஸ்டிஃபாக இருந்தாலும் இந்த வண்டி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பள்ளத்தில் இறக்குறப்பையோ இல்லை ஒரு டூரிங் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து அந்தளவு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்காது. அதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா இதோட பொசிஷன் தான். நீங்கள் கரெக்டாக பாருங்கள், ரைடர் ட்ரையாங்கிள் உங்களுக்கு வந்து ரொம்ப இந்த மாதிரி பேக்கில் வராது. கரெக்டாக இப்படி ஒரு கம்ஃபர்டபுளாக இங்கே டக் ஆகிட்டு பொசிஷன் இப்படி நல்லா டவுனாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து போயிட்டே இருக்கலாம். அந்த சீட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லோவர் பண்ணி வச்சுக்கனால இதுவே வந்து ஒரு மாதிரி கேர்வாக வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி கேர்வாக இருக்கும். ஈஸியாக வந்து வச்சுக்கிறதுக்கு இந்த சீட்டிங் பொசிஷன் வச்சு அவங்க அசால்ட்டாக மேட்ச் பண்ணிட்டாங்க அந்த சஸ்பென்ஷன் இதை. அண்ட் சஸ்பென்ஷன் இன்னும் சாஃப்ட்டாக கொடுத்துருந்தா இன்னமும் நல்லாயிருக்கும். பட் இது கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அந்த அப்சைட் டவுன் கொடுக்குறதுனால ஸ்டெபிலிட்டி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அண்டு இன்னொன்று சொல்ல போனீங்கன்னா ஆஃப் ரோடிங்ஸ்லாம் பண்ணுறப்ப வந்து இந்த சஸ்பென்ஷன் வந்து ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு மாதிரி குதிச்சுட்டே இருக்கும், அந்த ஃபீல் இருக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து இந்த டாமினருக்கு வந்து இது கொடுத்துருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது கொடுத்தது வந்து நல்லது தான். ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது, பழைய டாமினர் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க, நிறைய டாமினர் ஓனர்ஸ். அப்புறம் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஃபியூல் கன்சம்ஷன் ஒரு நார்மலாக நம்ம பார்த்துருப்போம்ல, ஒரு பைக்கில் ஒரு நார்மலாக இந்த ரேஞ்சில் இருக்க பைக்கில் என்னென்ன இருக்கணுமோ அது எல்லாமே அதை கரெக்டாக இருக்குது. அண்ட் அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தனியாக அவங்க ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு கியர் இண்டிகேட்டர் வரும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நியூ வெர்ஷனில் வந்து இங்கேயும் இப்போ கியர் காட்டுற மாதிரி உங்களுக்கு பண்ணிட்டாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓடோ இருக்குது, ட்ரிப் 1 ட்ரிப் 2. அது இது நீங்கள் அட் சேம் டைம் நீங்கள் இது மாற்றும் போது வந்து உங்களுக்கு இங்கே வந்து ஆவரேஜ் ஃபியூல் கன்சம்ஷன் இது வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ டபுள் ஸ்விட்ச் மாதிரி இது டபுள் பெனிஃபிட் உங்களுக்கு. ஸோ கைஸ் அவ்வளோதான். ஆவரேஜ் ஸ்பீடு, டைமிங்கு, இருக்கிற டேங்க் ரேஞ்சு 353 கிலோமீட்டர்ஸு, அவ்வளோதான். ஒரு நார்மல் பைக்கில் என்னென்ன இருக்கணுமோ அது எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓனர் வந்து இதுக்கு வந்து வைசர் மாற்றிருக்காரு. அவர் வந்து டூரர் அவர். ஸோ இந்த வண்டியை வந்து டூரிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணார், வீக்கெண்ட் ரைட்ஸு டூரிங்ஸ் அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டுருக்காரு அவர். அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லிவர் ப்ரொடெக்டர் போட்டிருக்காரு. அப்புறமா வந்து நம்பர் ஹோல்டரு, இது மட்டும்தான் நம்பர் பிளேட் ஹோல்டரு, இது மட்டும்தான் அவர் வண்டியில் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. மற்றதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஸ்டாக் தான், வேறு எதுவுமே இதில் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணலை. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான விஷயம். இது உங்களுக்கு காட்டணும்னு நான் நினச்சேன். இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சி கார்டு வந்து நம்ம அந்த குக்கி மாதிரி போடுவோம் தெரியுமா, அந்த மாதிரி போட்டு இப்படி வச்சு நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்படி வச்சு இந்த இடத்த டைப் பண்ணிக்கிறதுக்கோ இல்லை இங்கே வச்சு இங்கே 2 கொக்கி போட்டு அப்படியே லக்கேஜ் வச்சு கட்டிக்கிறதுக்கு இது உண்மையிலே நல்ல விஷயம். இது வண்டியிலே ஸ்டாக்லேயே கொடுக்குறாங்க. அப்புறமா வந்து இந்த வண்டியில் வந்து நான் ரொம்ப பெரிய அட்வான்டேஜ், எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த லைட்டு தான். அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து மகாபலிபுரம் ரைடு வீடியோ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஒரு பிரிட்ஜுக்கு நாங்கள் வந்து போயிருப்போம். அந்த பிரிட்ஜில் வந்து இந்த சிங்கிள் டாமினர் நான் வந்து ஓட்டி பார்த்தேன். அப்போ தான் இந்த வண்டி வந்து ஃபஸ்ட் நான் அங்கே ஓட்டினேன். சிங்கிள் இந்த ஒரு வண்டி ஹை பீமில் வச்சேன். அந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த பிரிட்ஜ் அப்படியே வந்து ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, ஒரு மற்ற அங்கே இருந்த எந்த வண்டியுமே வந்து அவ்வளோ லைட் பவரில் ஒரு ஸ்டாக் லைட்டு அவ்வளோ பவராக இருக்கிறது வந்து சத்தியமாக வந்து வேறு லெவல். டூரிங்க்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபாக் லேம்ப் வேணால் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் தான் ஹில் ஸ்டேஷன் போகிறப்ப. மற்றபடி இந்த ஒரு லைட்டே வந்து ஏன்னா உங்களுக்கு வேறு எந்த லைட்டும் நீங்கள் வந்து போடணுன்னு அவசியமாக வந்து கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபாக்லேயே கூட இந்த வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணும் கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு வேணால் அடிஷ்னலாக வேணால் நீங்கள் வேணும்னா மட்டும் வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஒரு லைட்டே உங்களுக்கு போதும். செம்ம நைட் ரைட்ஸ்க்குலாம் வந்து சான்ஸே வேறு லெவலில் இருக்கும். இந்த ஒரு வண்டி அந்த கண்டிக்கோட்டை போயிட்டு வந்தப்போ கூட எங்கள் வண்டி லைட் பவர் இல்லாமல் வைத்தியண்ணா வந்து அவரோட டாமினர் அந்த பழைய டாமினர் லைட் இருக்குல்ல அதை வச்சு எங்களுக்கு வந்து லைட் காமிச்சிட்டு அவர் எங்கள் சைட்லேயே வந்து வந்துட்டு இருந்தார். ஸோ அவ்வளோ அந்த ஒரு வண்டி வச்சு அந்த ஒரு லைட் வச்சு இவ்வளோ பண்ணலாம். ஸோ லைட் உண்மையிலே வந்து வேறு லெவல். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா BS4 எல்லாம் வந்து இந்த சுவிட்ச் வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. இந்த வண்டி வந்து இந்த சுவிட்ச் இருக்குது என்னென்னு வந்து கேட்டால் அவர் வந்து சொல்கிறாரு. இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ண வச்சுக்கோங்களேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா இந்த இடம் பாருங்கள், இது கூட நம்ம மாற்றிக்கலாமா. ஸோ நம்ம வந்து வண்டிக்கு வந்து 2 லுக் வச்சுக்கலாம். ஒரு ஈவினிங் டைமில் வந்து இந்த லைட் நம்ம மாற்றி ஓட்டு போன வச்சுக்கலாம். அந்த சைடில் ஒரு நல்ல லுக் இருக்கும். அண்ட் நடுவில் எப்படி வச்சுட்டு போனால் அது ஒரு நல்ல லுக் இருக்கும். அதில் குட்டி லைட் இருக்குல்ல அது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்கும். சைடில் வந்து நீங்கள் DRLs மாதிரி வச்சுக்கலாம், ஒரு நல்ல லுக்காக இருக்கும். ஸோ எக்ஸாஸ்ட் நோட் வந்து இந்த வண்டி வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள்.
இந்த வைப்ரேஷன் வந்து எதுவும் கிடையாது. இந்த மொபைல் ஹோல்டர் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது, அதனால தான் இது வந்து இந்த ரன்னு ஒரு மாதிரி வைப்ரேஷன் வருது. வண்டியில் வைப்ரேஷன் கிடையாது அது. இது வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து வெறித்தனமான, இந்த வண்டியோட ஓனர் வந்து வெறித்தனமான ஸ்டெல்லோட ஃபேனு. ஸோ அதனால் அவரோட பேரே வந்து ஸ்டிக்கராக வந்து ஒட்டிட்டார். அவர் வண்டியில் வேறு எந்த ஸ்டிக்கருமே கிடையாது, அந்த ஒரே ஒரு ஸ்டிக்கர் மட்டும்தான். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து ரேடியேட்டர் கார்டு வந்து இந்த வண்டிக்குள்ளேயே கொடுத்துட்றாங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஓகே, ரேடியேட்டர் கார்டு இருக்குது. அந்த ரேடியேட்டர் வந்து டேமேஜ் ஆகாது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, ஃபின்ஸ்லாம் வந்து நல்லா திக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டேங்க் வந்து பார்த்திங்கன்னா 13.5 லிட்டர்ஸ் வருது. அண்ட் மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைவேஸில் ஒரு 25 அந்த ரேஞ்சில் கிடைக்கும். ஒரு 25லேருந்து நீங்கள் 30க்குள்ளே மேக்ஸிமமாக நீங்கள் எவ்வளோ ஓட்டினாலும் அவ்வளோ, அதுக்கு மேலே கிடைக்கிறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச சான்ஸ் இல்லை. அண்ட் சிட்டிக்குள்ளேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25, 23 அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கார்டு இருக்குது தெரியுமா, இது வந்து கிரவுண்ட் லைனர்ஸ் வந்து இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எனக்கு எத்தனை அமௌண்ட் கரெக்டாக பர்டிகுலராக வந்து தெரியல. அண்ட் வந்து இது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இது ஆஃப் ரோடு எடுத்துகிட்டு போகிறது வந்து இது கண்டிப்பாக இது வந்து அடி வாங்க. நீங்கள் ஆஃப் ரோடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா இது வந்து பிளாஸ்டிக் தான். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட வெயிட்டும் வந்து கொஞ்சம் அதிகம். வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் 185 வருதுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. நம்பர் வேணால் நான் கீழே கரெக்டாக போட்டுடுறேன். அண்ட் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்னரிங்ஸில் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரீமாக கார்னர் பண்ணல. அண்ட் நம்ம வந்து ஒரு கார்னரில் வந்து வண்டி இறக்குறப்ப வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று, ஒரு வெயிட் அதிகமாக இருக்க பைக்கை நம்ம வந்து படுக்க வைக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருந்தது. அண்ட் ஓனர் வந்து என்ன சொன்னார்னா, இது வந்து ஆஃப் ரோடிங்கில் வந்து இந்த வண்டி வந்து பண்ணுறது கஷ்டம் ப்ரோ, இது வெயிட்டுக்கு. சப்போஸ் நம்ம ஒரு கல்லில் அப்படி ஏற்றி இறக்கும்போது லைட்டாக சாஞ்சதுனா கூட கஷ்டம். அது எப்படி தான் லக்கேஜ்லாம் வச்சு நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த வெயிட் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னார். எனக்கு வந்து இந்த வண்டியில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு வந்து நான் ஒன்றும் பெருசாக எதுவும் சொல்லலை. பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. வைப்ரேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் பேக்கில் வந்து லைட்டாக இருந்தது. நான் ஆல்ரெடி சொன்னேன், இங்கே இடத்துல வந்து ஓரளவு இருந்தது. எனக்கு வந்து ஹேண்டில் பாரில் வந்து எந்த இடத்துல வந்து எனக்கு வைப்ரேஷன்ஸ் அவ்வளோ வந்து ஃபீல் ஆகலை. டிஸ்அட்வான்டேஜ் குறைன்னு சொல்கிற அளவுக்குலாம் வந்து எனக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது. ஏன்னா இந்த வண்டி வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு, அந்த பட்ஜெட்டில் ஒரு சீப்பஸ்ட் டூரர், ஸ்போர்ட்ஸ் டூரர் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வண்டி எடுக்கலாம். ஸோ இந்த பட்ஜெட்டில் இது தவிர்த்து வேறு ஏதாவது வண்டி இருக்கா? வேறு ஏதாவது ஹிமாலயன் அட்வென்ச்சர் டூரர். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது பெஸ்ட்டு. ஸோ எனக்கு பெருசாக குறை சொல்கிற அளவுக்குலாம் இந்த வண்டியில் வந்து எதுவும் கிடையாது. என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா இந்த வண்டி வாங்கலாமா என்ன, கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து டூரிங்க்கு இல்லை லாங் ரைட்ஸ்க்கு அந்த மாதிரி இது மட்டும் தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சிட்டிக்குள்ளே இதை கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு செகண்டரி பைக்காக ஒரு டூரர் வாங்கணும் ஒரு நல்ல பட்ஜெட்டில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பைக் வந்து நீங்கள் வாங்கலாம். ஸோ கைஸ், இந்த வண்டி பற்றி என்னோட ஒப்பீனியன் வந்து எல்லாமே சொல்லிட்டேன். எனக்கு பிடிக்காததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது கொடுத்தது வந்து எனக்கு பிடிக்கல. இது ஒரு தேவையில்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இது எங்கேயாவது இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம், அது மட்டும் தான். அண்ட் இன்னொன்று வந்து என்ன பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சருக்கு வந்து அந்த ரீடிங் இல்லை. ஐ திங்க் ஓவர் ஹீட் ஆனால் தான் காமிக்கும்னு நினைக்கிறேன். அந்த லெவல் இல்லை, பார்ஸ் இல்லை டெம்பரேச்சர் காமிக்கிறதுக்கு, அது ஒன்று இது கொடுத்துருக்கலாம். மற்றபடி எனக்கு இது வண்டியில் வந்து பெருசாக டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிற அளவுக்குலாம் வந்து எதுவும் கிடையாது. உண்மையிலே செம்ம வண்டி. அவ்வளோதாங்க, என்னோட ஒப்பீனியன் இவ்வளோ தான். நான் ஏதாவது பாயிண்ட் மிஸ் பண்ணியிருந்தா சாரி. தேங்க்யூ.